வணக்கம் நண்பர்களே. போன பதிவில் HTML CSS டியூட்டோரியல் அதை நான் சொல்லலை. ஸோ போன பதிவுலேருந்தே முன்னாலேருந்தே நான் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ போன பதிவில் நம்ம என்ன பார்த்தோன்னா HTML CSS வச்சு எப்படி பொசிஷன் பண்ணுறது ஒரு எலிமெண்ட்டை, அதே மாதிரி எப்படி ஒரு பேசிக் வெப்பேஜை க்ரியேட் பண்ணுறது, ரொம்ப பேசிக்காக பார்த்துருந்தோம். ஸோ இப்போ கொஞ்சம் உள்ளே போய் இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு இமேஜ், ஒரு ஃபோட்டோ, அதை பேக்ரவுண்டில் செட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் நிறைய வெப்பேஜஸ் நிறைய இதிலலாம் பார்த்துருக்கலாம், வெப்சைட்ஸில் பார்த்துருக்கலாம். பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பாங்க, அதுக்கு மேலே நிறைய எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா எப்படி அழகாக ஒரு பேக்ரவுண்ட் இமேஜை எல்லா ஸ்க்ரீன் சைஸுக்கும் ஏற்ற மாதிரி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ வாங்க பார்க்கலாம். பாடி இருக்கா? இதில் ஃபஸ்ட்டு doc.html எப்போவுமே நம்ம பண்ணுற அதே டாக்குமெண்ட்டு தான். அதோட ஒரு style.css எக்ஸ்டர்னல் CSS ஃபைல் போட்டிருக்கேன். அதை லிங்க் டேக் யூஸ் பண்ணி உள்ளே கொடுத்துருக்கேன், கனெக்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க பண்ணியிருக்கேன். ஸோ இது உள்ளே நான் ஒரு மெயின் போடுறேன். மெயினுங்கிறது ஒரு HTML5 ஒரு டேக். இந்த டேக் ரொம்ப SEO ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். உங்கள் கூகுள் அழகாக உங்கள் பேஜோட கண்டென்ட்டை எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெயின் அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக HTML5 டேக்ஸ்னு கூகுள் சர்ச் பண்ணுங்கள், நிறைய டேக் வரும். அதில் இருக்கிறத இப்போலாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப கூகுளில் உங்கள் வெப்சைட் ஈஸியாக வரணுன்னா அதெல்லாம் யூஸ் பண்ண தான் வரும். ஸோ இப்போ மெயின் உள்ள நான் ஒரு கிளாஸ் கொடுக்குறேன். கிளாஸ் ஃபுல் ஸ்க்ரீன் இமேஜ் AMG. ஸோ இப்படி ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபுல் ஸ்க்ரீன் இமேஜை காப்பி பண்ணிக்கிறேன்னா style.css போவோம். ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் இமேஜ் இங்கே முதல்ல போகிறதுக்கு முன்னாடி டிஃபால்ட்டாக இருக்க ப்ரௌசர் மார்ஜின் பேடிங்கை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ மார்ஜின் 0, பேடிங் 0. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு புரியலன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இது முன்னாடி வீடியோஸ் அதை பார்க்கலன்னா அப்படியே போய் பார்த்துட்டு வந்துருக்கேன். ஸோ மார்ஜின் 0, பேடிங் 0 அது கொடுத்துட்டு கீழே அந்த கிளாஸை இங்கே கொடுத்துட்டு இதுக்கு ஒரு ஹைட்டு வித்து கொடுக்க போகிறேன். ஏன்னா நமக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வேணும். ஸோ வித்து வித்துனா எப்படி சொல்கிறது, பரப்பளவா இல்லை அகலம், வித்துனா அகலம்ல. ஸோ வித்து 100%. ஸோ முழுசாக கவர் பண்ணணும். அதே போல் ஹைட்டு 100 VH. ஸோ VHனா என்னென்னா வியூ போர்ட் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு டிவைஸ்க்கு ஒரு மாதிரி ஹைட்டு வேரி ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி வேரி ஆகிறதுக்கு கரெக்டாக அதை ஜட்ஜ் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கரெக்டாக வரதுக்காக நம்ம ஹைட் ஈக்குவல் டு 100 VH கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி இப்போ நான் சும்மா செக் பண்ணுறதுக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். ஸோ நம்ம செக் பண்ணிக்கலாம் ஒர்க் ஆகுதான்ட்டு. ஸோ பேக்ரவுண்ட் கலர் 000. இது பிளாக் கலர். இது ஹெக்ஸாடெசிமல் கோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பிளாக் கலரை குறிக்கும். நீங்கள் ஜென்ரலாக பிளாக்னு கூட கொடுக்கலாம், அதுவும் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் இங்கே கோ லைவ்னு இருக்கு பாருங்கள். நான் ஆல்ரெடி போன வீடியோ சொல்லியிருக்கேன், விஷுவல் ஸ்டுடியோ கோடில் எக்ஸ்டென்ஷன்லாம் பண்ணியிருக்கோம். அதில் கோ லைவ் கொடுத்தா ஒரு டிஃபால்ட்டு லோக்கல் சர்வர் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே கோ லைவ் இருக்குது. அதே அப்படி அங்கே இல்லைன்னா ஃபஸ்ட்டு doc.html ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் வித் லைவ் சர்வர் வருதா. ஸோ அது கொடுத்தா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைன்னா எக்ஸ்டென்ஷன்ஸ் போயிட்டு இங்கே லைவ் சர்வர்னு சர்ச் பண்ணால் கிடைக்கும். ஸோ இப்போ இன்டர்நெட் இருக்கான்னு தெரியல, வந்துருச்சு. எங்கிறது அதை இருக்குது பாருங்கள், ரித்விக்டே. இந்த எக்ஸ்டென்ஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு விஷுவல் ஸ்டுடியோ கூட ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பண்ணிட்டா இந்த இடத்துல கோ லைவ் வந்துடும். ஸோ இது கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ரோமில் ஓப்பன் ஆகும். ஸோ சர்வர் ஸ்டார்ட் 5500 போர்ட். இது ஓப்பன் ஆகிடுச்சினாலே ஃபஸ்ட்டு doc.html. ஸோ இது ஓப்பன் ஆகிடுச்சினாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு HTML ஃபுல் ஸ்க்ரீனில் பிளாக் கலர் தெரியுதா? ஏன்னா நம்ம பேக்ரவுண்ட் பிளாக் கொடுத்துருக்கோம். ஸோ இதை மாற்றி இங்கே நான் ஒரு ஃபோட்டோவை கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ஃபோட்டோவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போவோம். இந்த பேக்ரவுண்ட் கலரை தூக்குவோம். நமக்கு பேக்ரவுண்ட் கலர் தேவையில்லை, பேக்ரவுண்ட் ஃபோட்டோ தேவை. ஸோ பேக்ரவுண்ட் ஃபோட்டோவுக்கு பதிலாக பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துட்டு இந்த இடத்துல URL யூஆர்எல்ல ஒரு டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ஃபஸ்ட்டு டாட்டு கரண்ட் டைரக்டரி. என்கிட்ட ஒரு இமேஜ் இருக்குது ஆல்ரெடி. நான் வந்து எங்கே வச்சுருக்கேன்னா, ஃபஸ்ட்டு டாட் பக்கத்தில் ஒரு இமேஜ்ன்ற ஃபோல்டர் போட்டு ஒரு பேட்மேன் சிம்பிள் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து எங்கள் கோடு கரண்ட் டைரக்டரிக்கு ஒரு டாட்டு, நம்ம சிஎஸ்எஸ் உள்ளே இருக்கும். ஸோ சிஎஸ்எஸ்லேருந்து வெளியே போகணும். ஸோ இன்னொரு டாட்டு சிஎஸ்எஸ் விட்டு வெளியே வரத்துக்கு அப்படியே ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா, அதாவது ஒரு சிஎஸ்எஸ் விட்டு வெளியில் இருக்க எல்லா ஃபோல்டரையும் நம்ம பார்க்குறோம். ஸோ சிஎஸ்எஸ் விட்டு வெளியே வந்துட்டால் சிஎஸ்எஸ்ஸையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டாட்.html imgன்னு ஒரு இமேஜ். ஸோ img இமேஜ் உள்ள bat.jpg. ஸோ இதை நம்ம அப்படியே சேவ் பண்ணிவிட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணி அதுவே ரெஃப்ரெஷ் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்துடுச்சு பாருங்கள், இமேஜ் வந்திருக்க. ஆனால் பேட்டோடைய சிம்பிளே தெரில, ஏன்னா ஓரமாக போயிட்டுருக்கு. ஸோ இது எப்படி சரி பண்ணுறதுன்னா, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு பேக்ரவுண்ட் பொசிஷன் பேக்ரவுண்ட் பொசிஷன் இல்லை, பேக்ரவுண்ட் சைஸ் வந்து கவர் கொடுங்க. கவர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ்புக் ப்ரொஃபைலெலாம் கவர் செட் பண்ணுவீங்களா கரெக்டாக அந்த ஸ்க்ரீனுக்கு கரெக்டாக ஏற்ற மாதிரி. அதே மாதிரி எந்த ஸ்க்ரீன் தெரியுதோ அதுக்கேற்ற மாதிரி கவர் சைஸில், அதாவது ஃபுல் ஸ்க்ரீன் சைஸில் நமக்கு வந்து இமேஜ் கரெக்டாக தெரியும். ஸோ இதை சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். அழகாக பேட் இமேஜ் சென்டரில் இருக்கா, சூப்பராக இருக்கா. ஆனால் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. F12 கொடுத்தீங்கன்னா இது ஓரமாக போயிடுச்சு. ஏன்னா இந்த சைஸுக்கு வந்து இந்த மொபைல் சைஸுக்கு வந்து இந்த இமேஜ் ரொம்ப பெருசு. ஸோ ஃபுல் கவர் கொடுக்க முடியல. அதனால் அது சரி பண்ணுறதுக்கு பேக்ரவுண்ட் பொசிஷன் ஒன்று இருக்குது. பேக்ரவுண்ட் பொசிஷன் வந்து சென்டர் எப்போவுமே நமக்கு வந்து இப்போது எவ்வளோ பெரிய ஸ்க்ரீனாக இருந்தாலும் எவ்வளோ சின்ன ஸ்க்ரீனாக இருந்தாலும் அந்த இமேஜ் சென்டரில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீனாக இருந்தாலும் இமேஜ் சென்டராக இருந்தால் நமக்கு எந்த இதுவும் அடி வாங்காது. ஸோ பேக்ரவுண்ட் பொசிஷன் சென்டர் கொடுத்துட்டிங்கன்னா ஆசம் வந்துருச்சு பாருங்கள். ஸோ இதை நம்ம இப்படி எடுத்துகிட்டு அப்படியே இந்த அப்படியே சின்னது பண்ணிட்டே வந்தீங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி அதுவும் அப்படியே சுருங்கிக்கிட்டே வரும். ஓரளவு தாங்க சுருங்கும், இவ்வளோ சின்ன சைஸ்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ முக்கால்வாசி எல்லா இதுக்குமே கரெக்டாக தெரிகிற மாதிரி சின்னதாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து அவ்வளோதாங்க, கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம என்ன வேணால் எழுதிக்கலாம். இப்போ இந்த மெயின் இருக்குல்ல, அது உள்ளே போயிட்டு ஒரு ஹெட்டிங் கொடுக்குறேன். திஸ் இஸ் பேட்மேன். இது கொடுத்துட்டு இது உள்ளே வந்து ஒரு கிளாஸ் போடுறேன். இல்லை கிளாஸ் வேணாம், நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஹெட்டிங் தானே. ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து H1 யூஸ் பண்ணுறேன். H1ல் வந்து கலர் வந்து ஒயிட்டு, கலர் ஒயிட்டாக, ஃபாண்ட் ஃபேமிலி வந்து என்கிட்ட மான்ஸ்ராட் இருக்கு. ஸோ நான் மான்ஸ்ராட்டை யூஸ் பண்ணுறேன். ஸ்பெல்லிங் தான் கரெக்டாக ஞாபகம் இல்லை, மான்ஸ்ராட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து HTML அண்ட் CSSல பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இங்கே கரெக்டாக, அதாவது இமேஜ் இருக்குன்னா இந்த இமேஜுக்கும் இந்த H1 எலமெண்ட்டுக்கும் எந்த ஒரு ஃப்ளோ பாதிப்பும் இருக்காது. ஸோ இமேஜ் இருந்து அது கீழே தான் வந்து பேட்மேன் வரும் அப்படிலாம் இல்லை, அழகாக மேலேயே அரேஞ்ச் ஆகும். ஸோ இதை வந்து நான் அசால்ட்டாக அலைன் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்தேன்னா சென்டரில் வந்துடுச்சு. ஸோ நான் வந்து கீழே வர வைக்கணும். ஸோ சிம்பிளாக கீழே வர வைக்கிற மெத்தட் பண்ணுறேன். இதை வந்து பொசிஷன் வந்து ரிலேட்டிவ் கொடுக்குறேன். ஸோ ரிலேட்டிவ்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பொசிஷன் ரிலேட்டிவ் என்ன மீன் பண்ணுதுன்ட்டு. அதை பார்க்காதவங்க அப்படியே போய் பார்த்துடுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா பொசிஷன் ரிலேட்டிவ்னா அதோட ஆன்செஸ்டரை பொறுத்து அது மூவ் பண்ணும். ஓகேவா, கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள் பேட்மேன். இது வந்து இந்த கலரில் இருக்குது, ஒயிட் மேட்ச் ஆகலை. ஸோ உங்களுக்கு தெரியாது. இதை நம்ம வந்து கொஞ்சம் டார்க் கலரில் நம்ம மாற்றினோன்னா சூப்பராக தெரியும். இது அழகாக ஒரு ப்ளூ கலர். இப்போ கூட அடி வாங்குதுங்க கலரு. ஸோ சும்மா எப்படி அழகாக அங்கே இது பண்ணுறதுக்காக நான் வச்சுருக்கேன், உங்களுக்கு காட்டுறதுக்காக வச்சுருக்கேன். நம்ம ப்ரொஃபஷ்னலாக பண்ணும்போது இன்னும் நம்ம அழகாக பண்ணலாம். இன்னும் போக போக ஒரு புது வெப்சைட்டே பண்ணலாம் சூப்பராக.
ஸோ இந்த மாதிரி இதாங்க பேசிக்ஸு. ஸோ பின்னாடி ஒரு ஃபோட்டோ, அதுக்கு மேலே என்ன இமேஜ் வேணுமோ அதை என்ன வேணுமோ அதை நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் இதுக்கு அடுத்த ஸ்டெப் போய் இதுக்கு மேலே இன்னொரு வேறு இமேஜ் போட்டு இதுக்கு மேலே எப்படி நேவிகேஷன் பார், ஏற்கனவே நம்ம நேவிகேஷன் பார் பண்ணியிருக்கோம், அதை பார்க்கலன்னா அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இதில் எப்படி நேவிகேஷன் பார் எப்படி போடுறது, இந்த இது இருக்குல்ல, திஸ் இஸ் பேட்மேன், இதுக்கு பதிலாக அழகான ஒரு பேர், அதாவது ஒரு கம்பெனி நேமாக இருக்கலாம், இல்லைனா ஒரு சொசைட்டி நேமாக இருக்கலாம், என்ன நேமாக இருக்கலாம், உங்கள் நேமாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நேம் எப்படி இங்கே இருக்குது, அது கீழே ஒரு ஸ்லோகன், அப்படியே கீழே அடுத்தடுத்த செக்ஷன்லாம் எப்படி கொண்டு வர்றது அப்படின்றத அடுத்த வீடியோ, அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுவரை பாய்.